ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக என்னன்ற சண்டை ரொம்ப பெருசாகி அதுக்கப்புறம் சமாதானமும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்து பாக்யராஜ் அப்பா அம்மாவும் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்ற மாதிரி கோமதி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு மாதிரி எல்லாரும் ஜாலியாகிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கேட்குறாரு, என்னம்மா பொசுக்குன்னு சமாதானம் ஆகிட்டீங்கன்னும் போது, விடுறா அவங்க நல்லா தாண்டா பார்த்தாங்க இது வரைக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அங்கேயே ராஜு என்ன பண்றாங்க, விடாம செந்தில கேட்குறாங்க, கதிர் என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க இருக்கான், நான் குணக்குடியில் இருக்கேன்ற மாதிரி என்கிட்ட போய் சொல்றான், ஆனால் அவன் அங்கே இல்லைன்னு எனக்கு தெரியணும் போது, இல்லைம்மா ஏதோ டிராவல் விஷயமா தான் எங்கேயோ வெளியில் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. இவங்களுக்கு அப்படியும் முடியாமல் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கமாக உட்காந்துருக்க இவங்களும் ஸ்ருதியும் ராஜ்யம் வந்து சட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் மலரை விளையாட சொல்ல, மலர் போய் விளையாடும் போது பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நீ வந்து தைலம் எடுத்துக்கூட தலைவலி மாத்திரை எடுத்துக்கூட அப்படி இப்படின்ற மாதிரி மலரை வேலை வாங்கிட்டே இருக்கும் போது இதை மதி பார்த்துட்டு, இதுதான் உங்கள் அம்மா ஜாலியாக இருக்கிறது அர்த்தமா, அவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இதை சுரேஷ் புரிஞ்சுக்கிட்டு மேனேஜரை கூப்பிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமை பார்த்து அவங்கள அங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரைடெல்லாம் போகிறாங்க, ராட்டினம் போகிறாங்க, நிறைய இடத்துக்கு போய் நல்லா ரைடெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவேல் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ராஜி நீ நல்லபடியாக பார்த்துக்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் என்ன சொல்கிறாரு, கதிர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு அமுச்சிட்டு இவர் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜி ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க, நான் உன்னை சென்னையில் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் தஞ்சாவூரில் தான் இருக்கேன்ற மாதிரி மறுபடியும் கதிர் வந்து பொய் சொல்கிறாரு. நீ ஏன் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ போய் ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலான்ற மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு கதிர். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார அந்த இடத்துல சில பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாரு, சுரேஷ் போய் தடுத்து சமாதானப்படுத்தி அந்த பசங்களை சேஃபாக இது பண்ணிவிட்டு இங்கே வந்து அவரோட கொஞ்சம் சமாதானம்லாம் படுத்தி அவங்கள வந்து கேஸ் எடுக்க வைக்கிறாரு. இதை பார்த்து வந்து மதி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க சுரேஷை. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் போய் கோமதி பாட்டெல்லாம் பாடி ப்ரைஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி மலரையும் பாக்யராஜையும் ஏற்றி விடுறாங்க மேடையில் பாட்டு பாட. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.